வெல்கம் பேக் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 சண்டே எபிசோட். விஜய் சேதுபதி வந்தாங்க. ஆடியன்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அவங்க அது வந்து ரொம்ப அப்படியே சுற்றி ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு கொஸ்டின் வாஸ், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சரை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு ஆன்சரை, அதை நீங்கள் சொல்லணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது எல்லாமே நம்மளோட ஒப்பீனியனாக கேட்டுட்டு அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறக்காக சொல்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. இவர் இல்லை, அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, அதை தான் சொல்கிறேன். அவங்க நினைக்கிறத சொன்னால் இவர் அக்செப்ட் பண்ணுறதில்ல. இவர் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, இவர் ஒரு ஆன்சர் வச்சுருக்காரு, அதை தான் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் லைக் அப்படியே அதுக்காகவே வெயிட் பண்ணி அதுக்காக அவங்கள வந்து அவங்க சொல்லலைன்னு இவருக்கு கோவம் வருது. அப்படியே அப்படியே டோட்டலாக இவர் ஃபேஸ் சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இவர் என்ன சொன்னாலும் பின்ன அது கரெக்டு தான் அப்படின்றது தானே. ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொன்னாலும் தப்பு, இவர் என்ன சொன்னாலும் கரெக்டு அப்படின்றது தான். அண்ட் கேப்டன்சி பற்றி கேட்டாங்க. கேப்டன்சியில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு, கேப்டன் இருந்த மாதிரியே தெரியல அப்படின்றது தான் எல்லாரோட ஒப்பீனியன். தட் வாஸ் ரைட். நம்மளே கேப்டன் இருந்துச்சுன்னு மறந்துருச்சு இந்த வீக். கேப்டனே ஞாபகம் இல்லை ரஞ்சித் சார்ன்றது. இவங்க சொல்லும்போது இப்படி ஒரு கேப்டன் இருந்தாங்கல்ல அப்படின்றது வருது. ரஞ்சித் சாருக்கு அது ரொம்ப அஃபெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் எலிமினேஷன், இட் வாஸ் தர்ஷிகா. விளையாடுறவங்க எல்லாரையுமே வெளியில் ஆக்கிட்டு விளையாடாதவங்கள, ஒன்றும் பண்ணாதவங்கள, பேசாதவங்கள எல்லாம் உள்ளார உட்கார வைக்கிறதா பிக் பாஸோட லைக் தட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் பிக் பாஸ். ஏன்னா சுனிதா, ரியா எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. தே சே தேர் ஒப்பீனியன். தர்ஷிகாவும் விளையாடுவாங்க. ஷீ ட்ரை பிளேயிங் அ ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இப்போ அப்படி கம்பேர் பண்ணும்போது லைக் சௌந்தர்யா விளையாட மாட்டாங்க, பட் ஷி ஹேஸ் லாட் ஆஃப் ஃபேன்ஸ். விஷால் ஒன்றுமே விளையாடுறதில்ல, சும்மா அப்படியே காமெடின்ற பேரில் நடக்கிறாங்க. ரஞ்சித் சார் எதுக்கு உள்ளார வச்சுருக்காங்கன்னு தெரியல. கேம்லேயும் இல்லை, கேம்லேயும் பேக்வேர்டாக தான் இருக்கார். எதுவும் பேசுகிறதும் இல்லை, எதுவுமே ஒப்பீனியனும் இல்லை அப்படின்றது தான் இருக்காங்க. அவங்கள எல்லாரையுமே உள்ளார வச்சுருக்காங்க. சாச்சன் எல்லாமே நல்லா விளையாண்ட பொண்ணு, அவங்கள எல்லாமே வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் பிக் பாஸஸ். சுனிதா எல்லாமே நான் ரொம்ப நாள் நிற்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். ரியா எல்லாமே நிற்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ தர்ஷிகாவை வெளியில் அனுப்பிட்டாங்க. அண்ட் ஷீ சா த வீடியோ. ஸோ ஷீ வாஸ் ஹாப்பி. எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. அண்ட் தென் விஜய் சேதுபதி எல்லாரையுமே தனியாக கன்ஃபியூஷன் ரூம்க்கு கூப்பிட்டு தனியாக பேசினாங்க. ஸோ 10 வீக்ஸ் முடிஞ்சுது, இனியுள்ள வீக் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுறீங்க, இனி நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்றத பேசினார். ஸோ எல்லாருக்குமே ஃபியூ ஃபெல்ட் குட். நிறைய பேருக்கு கொஞ்சம் அவரோட ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இனிமேல் நல்லா விளையாடுறாங்க. இன்னும் 5 வீக்ஸ் தான். ஸோ பிக் பாஸ் சீசன் முடிய போகுது. இன்னும் 1 வீக் தான் கேமர்ஸ்ன்றது எல்லாமே. அதுக்கப்புறம் டோட்டலாகவே வேறு மாதிரி மாறும். பார்ப்போம். இந்த டைமும் மேலுக்கு தான் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. லெட்ஸ் சி. டிசர்விங்காக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும். இல்லாத லைக் ப்ரீவியஸ் சீசன் ஆல்சோ வாஸ் குட். அதுக்கு முந்தின சீசன் எல்லாமே ரொம்ப அன்ஃபேராக இருந்த மாதிரி சில சீசன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ரொம்ப நெகட்டிவ் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ராஃபி கொடுத்த மாதிரி இருந்திருக்கு. லெட்ஸ் ஹோப் அட்லீஸ்ட் இந்த சீசன்லேயாச்சும் அது மாறும்னு நினைக்கிறோம். ஸோ keep watching Big Boss Tamil Season 8 on Disney Plus Hotstar.